இன்னைக்கு நம்ம ஒரு குக்கிங் தான் பார்க்க போறோம். என்ன அப்படிங்கிறீங்கன்னா டிஃப்ரெண்டானது. நம்ம நார்மலா வந்து நம்ம நெல்லிக்காய் வந்து பெரிய நெல்லிக்காய் வந்து புளிப்பா இருக்குன்னு சாப்பிடவும் மாட்டோம். ஸோ அப்படி சாப்பிடாதவங்க வந்து இந்த மாதிரி ரைஸ் செஞ்சு நெல்லிக்காய் சாதம் வந்து செஞ்சு சாப்பிட்டா அப்படின்னா வந்து நல்லா இருக்கும். ஸோ அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நான் அதுதான் செய்ய போறேன். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் கிளிக் பண்ணிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க இப்போ அந்த நெல்லிக்காய் சாதம் எப்படி செய்யறது, அதுக்கு தேவையான என்னென்னன்றதை பார்க்கலாம். இப்போ நான் வந்து 4 நெல்லிக்காய் வந்து எடுத்து நான் தண்ணியில் போட்டு அலசி வச்சுருக்கேன். இதை நம்ம வந்து சீவி எடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறமேட்டு இதுக்கு தேவையான வந்து எண்ணெய் 3 ஸ்பூன் அளவுக்கு, கடுகு வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு, வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, 2 ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை, அதுக்கப்புறமேட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து கடலை பருப்பு, அதுக்கப்புறமேட்டு 3 ஸ்பூன் அளவுக்கு வந்து 3 வெங்காயம் வந்து குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறமேட்டு ஒரு 5 வரமிளகா வந்து குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு கொத்து மல்லித்தலை, ஒரு கொத்து கருவேப்பிலை, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து ஜீரகத்தூள், அப்புறமேட்டு ஒரு ஆள் சாப்பிட்ற அளவுக்கு வந்து ரைஸை வந்து நல்லா வடித்து எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, இதுதான் தேவையானது. இப்போ நம்ம வந்து செஞ்சிடலாம். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நெல்லிக்காய் சாதம் வந்து கண்டிப்பாக யாருமே சாப்பிடுவோம். வெறும் நெல்லிக்காய் வந்து 1-2 தான் சாப்பிடுவோம். இந்த மாதிரி ரைஸில் போட்டு சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ அப்படி செஞ்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒரு தடவை உங்கள் வீட்டில் உங்கள் கிச்சனில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நம்ம வந்து இப்போ அடுப்பு ஹீட் ஆகிடுச்சு, சட்டி வந்து ஹீட் ஆகிடுச்சு. நம்ம வந்து 3 ஸ்பூன் அளவுக்கு வந்து நல்லெண்ணெய் விட்டுடலாம். இப்போ வந்து நல்லெண்ணெய் வந்து லைட்டாக ஹீட் ஆனோடனே நம்ம வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு எடுத்து வச்சுருக்கோம். அதை வெடிச்சிடணும். லைட்டாக வெடித்து வரட்டும். ஓகே, இப்போ நல்லா வெடிக்குது. அதுக்கப்புறமேட்டு நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலை வச்சுருக்கோம், அதை சேர்த்துடலாம். அதுக்கப்புறமேட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் ஒரு 5 வரமிளகாவை கிள்ளி வச்சுருக்கோம், அதை சேர்த்துடலாம். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு வெங்காயம், வெங்காயம் போட்டு வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் நல்லா கிளறி எடுத்துடலாம். ஃப்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வெங்காயமும் நல்லா வந்து வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதை ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். நான் வந்து முதல்லே வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா வந்து கடலை பருப்பு உளுந்தெல்லாம் வந்து முதல்லே வந்து இது பண்ணலை. பரவாயில்ல, இப்போ நம்ம மறுபடியும் வந்து வறுத்து எடுக்கலை, அதை வந்து இப்போ வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் விட்டுடலாம். இப்போ வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் விட்டாச்சு. உளுந்து கடலை பருப்பு நடக்கலையும் நம்ம வந்து வறுத்து எடுத்துடலாம். ஓகே ஓகே, வறுத்து எடுத்துடலாம். இப்போ உங்களுக்கு எது நிலக்கடலை அதிகமாக நிலக்கடலை பிடிச்சாலும் சரி, கடலைப்பருப்பு பிடிச்சாலும் சரி, எது உங்களுக்கு ஃபேவரட்டாக பிடிக்குமோ அதை வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்திங்கன்னா ரைஸில் வந்து சூப்பராக இருக்கும். நல்லா கடுப்பு முழுக்க சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ வந்து இது நல்லா பொரிய விட்டு எடுத்துடலாம். ஓகே ஓகே, பொரிய விட்டுடலாம். கடலைப்பருப்பு நிலக்கடலை எல்லாமே வந்து எண்ணெயில் கருகாமல் நல்லா பொரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமேட்டு நம்ம நெக்ஸ்ட் வந்து இந்த வெங்காயத்தையும் நம்ம சேர்த்து நல்லா அதோட ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த ஜீரகத்தூளும் மஞ்சத்தூளும் வந்து சேர்த்துடலாம். இப்போ ஓகே, இப்போ சேர்த்தாச்சு. இதுக்கு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துடலாம். இதுக்கு வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துடலாம். ஓகே, உப்பு சேர்த்தாச்சு. இது நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ கிளறி விட்டுட்டு 2 நிமிஷம் வந்து இப்படியே வதங்கட்டும். நம்ம அதுக்குள்ளேயே வந்து நெல்லிக்காயை நல்லா சீவி எடுத்துடலாம். இந்த மாதிரி சீவி வந்து எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு கட் பண்ணி கூட போட்டுக்கலாம், கட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா இந்த மாதிரி சீவி கூட எடுத்துக்கோங்க. சாப்பிட பிடிக்காதவங்க வந்து ரைஸில் போட்டு சாப்பிட பிடிக்காதவங்க வந்து இந்த மாதிரி சீவி போட்டோம்னா நம்ம வந்து நெல்லிக்காய் போட்டிருக்கோம் அப்படிங்கிறதே தெரியாது. குழந்தைங்க வந்து ஈஸியாக சாப்பிடுவாங்க. இப்போ தியாவுக்கும் தானிச்சுக்கும் நான் இதுதான் கொடுக்க போகிறேன். நல்லா இந்த நான் சீவிட்டு எடுத்து காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. 4 நெல்லிக்காய் எடுத்ததில் வந்து நான் 4 கொட்டையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த இதை நெல்லிக்காயை மட்டும் நல்லா பூ மாதிரி சீவி வச்சுருக்கேன். இப்போ வந்து அந்த நெல்லிக்காயை வந்து நம்ம சேர்த்துடலாம். இப்போ நெல்லிக்காய் உள்ளே போட்டு நெல்லிக்காயையும் 2 நிமிஷம் வந்து எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணுற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துடலாம். எப்படி சத்தம் கேட்குது பார்த்தீங்களா? ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்மளுடைய ரைஸ் சேர்த்துட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து நல்லா வதங்கிடுச்சு. நம்ம போட்ட நெல்லிக்காய் வந்து அந்த மசாலாவோட நல்லா சேர்ந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த ஒரு ரைஸ் இப்போ வந்து அதை சேர்த்துடலாம்.
நல்லா கட்டி இல்லாமல் நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுரும். நல்லா கிளறிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஏன் அப்புறம் என்ன அதான் கிளறிட்டியா? நல்லா கிளறிட்டேன், இருந்தாலும் அங்கங்கே வெள்ளையாக இருக்கு. கொத்தமல்லி வரேன், பறக்காதீங்க. இப்போ நம்மளுடைய நெல்லிக்காய் சாதம் வந்து சூப்பராக எப்படி கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா. நெக்ஸ்ட் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கேன் இந்த மல்லித்தலையை வந்து அப்படியே தூவி விட்டணும். நல்ல வாசனையாக இருக்கு. சூப்பராக வருது நெல்லிக்காய் வாசனை. இப்போ வந்து டேஸ்ட் பார்க்க போகிறோம். சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அப்படியே இறக்கி கீழே வச்சிடலாம். கீழே வச்சுட்டு இப்போ சாப்பிட போகிறது யாருன்னா நான் தான். நான் செல்வா காலையிலேயே சாப்பிட்டார், நான் இன்னும் சாப்பிடல, அதனால தான். டேஸ்ட்டு பார்க்குறதுக்கே எவ்வளோ வைக்கிறியா? அப்போ சோறு திங்கிறதுக்கு எவ்வளோ வைப்பேன்? நிறைய வைப்பேன். சரி ஓகே, சுடுது. ஆஹா வாயில் வைக்கணும் அந்த புளிப்பு தன்மை சூப்பராக இருக்குங்க. இந்த அது நிலக்கல்லாம் போடவும் அப்படியே கடிக்க சூப்பராக இருக்கு. என்ன புளிப்பு அப்படி காதை அரிப்பு. இந்த நெல்லிக்காய் சாதத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. என்ன நினைக்கிறாங்கன்னு கமெண்ட் பண்ணுவாங்க பாரு. பண்ணுவாங்க என்னன்னு. நம்ம எப்பயும் போல இந்த புளி சாதம், லெமன் சாதம், எப்போ பார்த்தாலும் புளி சாதம், லெமன் சாதம், தயிர் சாதம் அந்த மாதிரி தான் டிஃப்ரெண்ட்டாக ரெடி பண்ணியிருப்போம். இந்த நெல்லிக்காய் சாதம் இன்னைக்கு வந்து ரெடி பண்ணியிருக்கோம். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே பாபா, அதுக்கு நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறேன். பாய்.